ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான சாஃப்டான ஸ்ட்ராபெரியும் ப்ரெட்டும் வச்சு ஒரு புட்டிங் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புட்டிங் பண்ணுறதுக்கு நான் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2-3 ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி எடுத்து வச்சுருக்கேன். மில்க் மேடும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ரெட்டை நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிடலாம். 1/2 லிட்டர் பாலை அடுப்பில் போட்டிருக்கேன். இது நல்ல சூடாகட்டும். கொதிக்கக்கூடிய ஸ்டேஜ் வரும்போது 1/2 டேபிள் ஸ்பூன் அகர் பவுடர் சேர்த்துக்கலாம். அகர் பவுடரை தனியாக காய்ச்சியும் சேர்க்கலாம். நான் இந்த பால்லையே போட்டு தான் காய்ச்ச போகிறேன். அகர் நல்ல மெல்ட் ஆகிறது வரை போட்டு காய்ச்சிடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவேயும் நிறைய புட்டிங் ரெசிபி போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்ருக்குது. பால் திரஞ்சு போயிடக்கூடாது. அதனால் பார்த்து நம்ம காய்ச்சி எடுக்கணும். பால் திரஞ்சு போயிடும் அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணினீங்கன்னா பாலை தனியாட்டு காய்ச்சிட்டு கடல் பாசியை தனியாட்டு காய்ச்சிடலாம். அகர் நல்ல மெல்ட் ஆயாச்சு. இனி சீனி சேர்த்துக்கிடலாம். 1/4 கப்பு சீனி சேர்த்துருக்கேன். சீனியை நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்து கட் பண்ணின ப்ரெட்டை போட்டு பொடிச்சிட்டு வந்துடலாம். ப்ரெட் அவ்வளோத்தையும் இந்த மாதிரி நான் பொடிச்சிட்டு வந்திருக்கேன். இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எவ்வளவு தேவையோ அதுக்கு தக்கன ப்ரெட்டை புட்டிங்கில் சேர்த்துட்டு மீதியை ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அதே மிக்சர் ஜார்லேயே கொஞ்சமாக ஸ்ட்ராபெரியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ஸ்ட்ராபெரி புட்டிங்னால் எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஸ்ட்ராபெரியை சேர்த்துக்கிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 கப்பு வார்ம் வாட்டர் சேர்த்துட்டு இதை நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். ஸ்ட்ராபெரியை இந்த மாதிரி ஜூஸ் அடிச்சுட்டு வந்தாச்சு. பாலில் அகர் போட்டு காய்ச்சினதும் கொஞ்சமாக ஆறி இருக்குது. இனி ஸ்ட்ராபெரி மிக்ஸை நம்ம சேர்த்துடலாம். ரொம்ப சூடோடு இருக்கும்போது இந்த ஸ்ட்ராபெரியை சேர்க்கக்கூடாது, ஏன்னா தெரிஞ்சு போயிடும். 1/2 லிட்டர் பால்னால் கலர் கம்மியாட்டு இருக்குது. அதனால் நான் கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கிட்டுறேன். வீட்டுக்காக வேண்டி நீங்கள் வைக்கிறதாட்டு இருந்தால் கலர் சேர்க்க வேண்டாம். நான் வீடியோக்காக வேண்டி தான் நான் இந்த கலர் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா பொடிச்சு வச்ச ப்ரெட்டையும் சேர்த்துடலாம். நான் டோட்டலாக 1 கப்பு சேர்த்துருக்கேன். ப்ரெட் க்ரம்ஸை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். இந்த ப்ரெட்டு போட்டு வைக்கிறதுனால அந்த புட்டிங்கை சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். அதுலேயும் ஸ்ட்ராபெரியும் சேர்த்துருக்கிறதுனால ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரோடி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இன்னும் டேஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்காக வேண்டி நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் மில்க் மேடு சேர்த்துருக்கேன். மில்க் மேடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். மில்க் மேடெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால தான் நான் 1/4 கப்பு சீனி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். எந்த பாத்திரத்தில் ஊற்ற போகிறோமோ அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் எதுவுமே அப்ளை பண்ண வேண்டிய தேவையில்லை, சும்மாவே ஊற்றிடலாம்.
நான் வந்து பெரிய பவுல்லையும் 2 குட்டி குட்டி பவுல்லையும் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் 20 நிமிஷத்துலேயே செட் ஆயிரும். ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறதா இருந்தால் 40 நிமிஷம் வரை ஆகும். கொஞ்சம் ஸ்ட்ராபெரியை கட் பண்ணி மேலே தூவி விட்டுறலாம். ஸ்ட்ராபெரி க்ரஷும் நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கலராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் வந்து இதை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கிடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். நான் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் வச்சுருந்தேன். இனி வந்து டீமோல்டு பண்ணிடலாம். நான் வந்து 1/2 hour தான் டைம் கொடுத்துருந்தேன். அதுக்கடையிலே டீமோல்டு பண்ணிவிட்டேன். 40 நிமிஷம் டைம் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் கூட நல்ல செட் ஆகிருக்கும். பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருந்தது. மேலேயும் ஒரு ஸ்ட்ராபெரி வச்சுட்டு கட் பண்ணிடலாம். குட்டியாட்டு உள்ள பவுலில் வச்சதும் ரெடி ஆகிட்டு அதையும் டீமோல்டு பண்ணிடலாம். இது வந்து சின்ன பாத்திரத்தில் வச்சுருந்ததுனால இது கரெக்டாக செட் ஆகிருந்து. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய ஸ்வீட் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு. நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, நல்ல டேஸ்டியாகவும் இருக்குது. நம்ம மில்க் மேடு, ப்ரெட்டு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.